கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆம் தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்கள் உங்களால் ஒருவேளை அற்பமாக பட்டிருக்கலாம். நீங்கள் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த இந்த திருமணத்தை நடத்தலாமா வேண்டாமா, இப்படியெல்லாம் பல காரியங்களை யோசித்து 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 இருந்து சில காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்திருப்பீர்கள். ஆனால் அது போக போக ஆசீர்வாதம் அடையும் என்று பார்த்த இடத்திலே சில தடைகளும் போராட்டத்தின் நிமித்தமும் அது நின்று போயிருக்கலாம். வீடு கட்டுகிற விஷயங்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கட்டி முடித்து விடலாம் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் கட்ட முடிக்க முடியாத அளவுக்கு அதிலே தேவைகள் சந்திக்கப்படாமல், இல்லை ஒருவேளை பிரச்சனைகள் சூழ்ந்து காணப்படலாம். ஐயோ நின்று போய் விட்டதே, இந்த காரியத்தை ஆரம்பித்து விட்டோம், ஆனால் இது இப்படியே நின்று போய் விட்டதே என்று நீங்கள் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிற நிலைமையாக இருந்தாலும், அநேகர் உங்களை குறித்து இந்த காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொன்னோம், ஏன் இவன் இதை செய்தான் என்றெல்லாம் உங்களை குறித்து பேசி கொண்டு இருக்கலாம். ஒரு நிந்தையின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட காரியமாய் இருந்தால், அது அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும், அது நின்று போன நிலைமையிலே காணப்பட்டாலும், அது முடிந்தது போன்று தோற்றம் அளித்தாலும், அது நிச்சயமாக மீண்டுமாக எழுப்பி கட்டப்படும். ஹல்லேலூயா! ஏனென்றால் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாக தேவனுடைய சித்தத்தின்படி ஆரம்பித்த எந்தெந்த காரியங்கள் அது நின்று போய்விட்டதே என்று கவலையோடு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியம் திரும்பவும் எழுப்பி கட்டப்படும், அது சம்பூரணமாக இருக்கும், அதனுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இங்கே சகரியாவிலே நம்ம பார்க்கும் பொழுது, செருபாபேல் அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தத்தின்படி கட்ட ஆரம்பித்தார். ஆனால் அதை கட்டி முடிக்க முடியவில்லை. அது பல ஆண்டுகள் நின்று போய் காணப்பட்டது. ஆனாலும் மீண்டுமாக ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இந்த காரியம் தேவனால் தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட காரியம், இந்த காரியம் நிச்சயமாய் முடியும். இதுக்கு விரோதமாக யார் எழும்பி நின்றாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தயங்க வேண்டாம், திகைய வேண்டாம். உங்களால் கூடாத காரியம் கர்த்தருடைய ஆவினாலே கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று தேவன் செருபாபேலை திடப்படுத்தினார். எல்லா காரியங்களையும் அனுகூலமாக செய்து கொடுத்தார். அந்த ஆலயம் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட எந்த காரியத்திலே தடைகள் போராட்டங்கள் வந்து ஐயோ முடிந்து விட்டது என்ற நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, அவமானம் நிந்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அது மீண்டுமாக கர்த்தராலே எழுப்பி கட்டப்படும். இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிங்க, தொடர்ந்து விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார்.